ஆல் இண்டியா பார் எக்ஸாம் தமிழ் லெக்சரர்ஸ்க்கு எல்லாருக்கும் வணக்கம். நம்ம போன லெக்சரில், அதாவது லெக்சர் 1ல் நம்ம என்ன பார்த்தோம்னா, சில டாபிக்ஸ்லாம் பார்த்தோம். அதாவது முக்கியமாக நம்ம பார்த்தது, அதாவது ஆர்பிட்ரேஷன்னா என்ன, இந்தியன் ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் ஆக்ட் 1996, இதோட ஹிஸ்ட்ரி என்ன, சின்ன ஹிஸ்ட்ரி தான் பார்த்தோம். அதாவது 1940 ஆர்பிட்ரேஷன் ஆக்ட், அப்புறம் ஃபாரின் அவார்ட்ஸ் ரெகக்னிஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1961, அண்ட் அதுக்கு முன்னாடி அந்த ஆர்பிட்ரேஷன் புரோட்டோகால் அண்ட் கன்வென்ஷன் ஆக்ட் ஆஃப் 1937, அப்புறம் அன்செட்டில்ட் மாடல் லா அண்ட் இன்டர்நேஷனல் கமர்ஷியல் ஆர்பிட்ரேஷன், இதெல்லாம் பற்றி பார்த்தோம். புதுசாக இந்த லெக்சர் நம்பர் 2 பார்க்குறவங்க என்னோட ரெக்கமெண்டேஷன் என்ன, லெக்சர் 1 பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க. ஓகே, ஸோ தட் உங்களுக்கு வந்து எந்த கான்டெக்ட் என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் பார்த்தோம். டொமஸ்டிக் ஆர்பிட்ரேஷன்னா என்ன, இன்டர்நேஷனல் ஆர்பிட்ரேஷன்னா என்ன, லேபர் ஆர்பிட்ரேஷன்னா என்ன, ஸ்டாச்சுட்டரி ஆர்பிட்ரேஷன்னா என்ன, இதெல்லாம் பார்த்தோம் நம்ம இல்லையா. அப்புறம் ஆட் ஹாக் வர்சஸ் இன்ஸ்டிடியூஷனல் ஆர்பிட்ரேஷன், இந்த டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதில் வந்து முன்னாடியான ஏஐபியில் சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்த ஆட் ஹாக் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ஆர்பிட்ரேஷனோட டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம போன லெக்சர் டீல் பண்ணோம். அதை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சு நோட்ஸ் எழுதிக்கங்க, உங்கள் ப்ரிப்பரேட்டரி நோட்ஸில் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறம் நம்ம பிரீஃபாக ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் ஆக்ட் 1996 பார்த்தோம். ஸோ இதெல்லாம் நம்ம போன லெக்சரில் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஓகே, நம்ம இப்போ ரீகேப் பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இந்த ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் ஆக்டோட ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். இந்த நான் உங்களுக்கு போன லெக்சர், அதாவது லெக்சர் 0 அண்ட் லெக்சர் 1ல சொன்ன மாதிரி, இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் ஆஃப் அன் ஆக்ட் வந்து உங்களுக்கு ஏஐபிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது உங்களுக்கு தெரிஞ்சால் 75% ஆஃப் த ஜாப் இஸ் டன். ஸோ உங்களுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து அட்டெம்ப்ட் பண்ணலாம் ஈஸியாக. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, எவ்ரி ஆக்டுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குங்க, அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ஏஐபியோட ஸ்ட்ரக்சர் என்னங்கிறத நம்ம வந்து லெக்சர் 0ல பார்த்தோம். அதில் நீங்கள் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எக்ஸ்டென்ட் ஆஃப் ஜுடிஷியல் இன்டர்வென்ஷன் எந்த செக்ஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் சொல்லணும்னா இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் ஆக்டோட டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் என்னங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 2 பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த ஒரு ஆக்ட்லையும், இந்த சிலபஸில் இருக்க ஒரு ஆக்ட்லையும் நீங்கள் 2 விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணுங்க. ஒன்று வந்து ஸ்டாச்சூட் என்ன சொல்லுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். 2வது விஷயம், மேஜர் லேண்ட்மார்க் கேசஸ் இருக்கும், இது 2 தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இது 2 தெரிஞ்சுக்கிட்டா எல்லாத்துலேயும் வந்து ஒரு 20 to 30 கேசஸ் என்ன அப்படிங்கிற அந்த கேசஸோட ரேஷியோ என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணனா, முதல்ல இந்த ஸ்டாச்சூட் பற்றி டீல் பண்ணலாம், அதுக்கப்புறம் மேஜர் கேசஸ்லாம் அப்புறம் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஏன்னா மேஜர் கேசஸோட நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிடாமினெட்லி கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா, வேற ஸ்டாச்சூட்லேருந்து டைரெக்டாக கேட்குற கேள்வி தான் அதிகமாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு போன லெக்சரில் சொன்ன மாதிரியே தான் ஆர்பிட்ரேஷன் ஆக்டில் 4 பார்ட் இருக்கு. பார்ட் 1 இங்கே தெரியுதா? பார்ட் 1 நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கேன். பார்ட் 1 வந்து ஆர்பிட்ரேஷனை பற்றி சொல்லுதுங்க. நெக்ஸ்ட் பார்ட் 2 வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் சர்டன் ஃபாரின் ஆர்பிட்ரல் அவார்ட்ஸ், அதை பற்றி சொல்லுது பார்ட் 2. சரிங்களா, பார்ட் 3 கன்சிலியேஷனை பற்றி டீல் பண்ணுங்க. அண்ட் பார்ட் 4 வந்து சப்ளிமெண்டரி ப்ரொவிஷன்ஸ். இப்போ ஒரு சட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சில சட்டங்கள்லாம் இருக்கு, அந்த சட்டம்லாம் வந்து இட் மே நாட் பி டிவைடட் இன்டு பார்ட்ஸ், அதாவது வெவ்வேறு பார்ட்டா டிவைட் ஆயிருக்காது. ஓகே, சில சட்டங்கள் வந்து இந்த மாதிரி பார்ட் வைஸ் டீல் பண்ணியிருப்பாங்க, அதுதான். ஸோ நம்ம வந்து இந்த பார்ட்டை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. பார்ட் 1 டீல்ஸ் வித் ஆர்பிட்ரேஷன், பார்ட் 2 டீல்ஸ் வித் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் சர்டன் ஆர்பிட்ரல் அவார்ட்ஸ், பார்ட் 3 டீல்ஸ் வித் கன்சிலியேஷன், அண்ட் பார்ட் 4 வந்து சப்ளிமெண்டரி ப்ரொவிஷன்ஸ். ஒரு சட்டத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா கடைசியில் கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸ்லாம் சப்ளிமெண்டரி ப்ரொவிஷன்ஸ், இந்த பவர் டு ரிமூவ் டிஃபிகல்டிஸ், அதுக்கப்புறம் எதை ரிப்பீல் பண்ணது, பவர் டு மேக் ரூல்ஸ், இதெல்லாம் கொண்டு வரது தான் இந்த சப்ளிமெண்டரி ப்ரொவிஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஷெட்யூல்ஸ் அது இதுன்னு இருக்கு. ஓகே, ஆர்பிட்ரேஷன் ஆக்டில் 7 ஷெட்யூல் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு அப்பெண்டிக்ஸ் இருக்கு. ஸோ ரஃப்லி இதுதான் வந்து கண்டென்ட் ஆஃப் த ஆர்பிட்ரேஷன் கன்சிலியேஷன் ஆக்ட். இப்போ முதல் சாப்டர்ல அதாவது இப்போ எப்படி இந்த டிவிஷன்னா, ஒரு சட்டம் எனி இது ஆக்ட் ஆர் கோட் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே, ஸோ மேஜர் டிவிஷன் வந்து பார்ட், அதுக்கப்புறம் சாப்டர், அதுக்கப்புறம் செக்ஷன். இப்போ சில சமயம் சாப்டர்லயே வந்து இண்டிவிஜுவல் டாபிக்ஸ் இருக்கும், சப் சாப்டர்னு சொல்றோம்.
ஓகே, சில மெயின் சாப்டர்ஸ்ல சப் சாப்டர் 3-4 இருக்கும். இந்த சப் சாப்டர் கான்செப்ட் வந்து நீங்க வந்து கான்ட்ராக்ட் ஆக்ட்ல நீங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ அதை பத்தி நம்ம டீல் பண்ண தேவையில்லை. இப்போ ஆர்பிட்ரேஷன் ஆக்ட்லேயே வருவோம். சாப்டர் 1 எடுத்துக்கணுமே. சாப்டர் 1ல நீங்க பாத்தீங்கன்னா சாப்டர் 1 டீல்ஸ் வித் ஜெனரல் ப்ரொவிஷன்ஸ். ஸோ பார்ட் 1 சாப்டர் 1 இது ஜெனரல் ப்ரொவிஷன்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். ஒரு சட்டத்திலயும் நீங்க பாத்தீங்கன்னா பிரிலிமினரி பார்ட் இருக்கும். இதுக்கு வந்து பார்ட் எதுவும் இந்த இதில் டெசிக்னேட் பண்ணல. அதாவது இந்த ஆக்ட் வந்து எப்போ கமென்ஸ் ஆகுது, இதோட டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட் என்ன, எவ்வளவு தூரம் இட் எக்ஸ்டென்ட் டு இந்தியா ஒரு அவுட் சைடு இந்தியா, அதெல்லாம் சொல்லுது. அப்புறம் ஷார்ட் டைட்டில், இந்த ஆக்டோட ஷார்ட் டைட்டில். இந்த ஷார்ட் டைட்டில்ங்கிறது ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் ஆக்ட் 1996 இல்லையா, அதுதான் ஷார்ட் டைட்டில். ஸோ இதை பத்தி சொல்லுது. ஸோ ஒட்டுமொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆர்பிட்ரேஷன் ஆக்ட் எப்படி ஸ்ட்ரக்சர் ஆயிருக்குன்னா, ஸோ இந்த ஆக்டோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னா, முதல்ல பிரிலிமினரி, அப்புறம் பார்ட் 1 which deals with arbitration, அப்புறம் பார்ட் 2 which deals with enforcement of certain foreign awards, பார்ட் 3 which deals with conciliation, பார்ட் 4 supplementary provisions, அதுக்கப்புறம் schedules and appendix. ஓகே, இதெல்லாம் என்னங்கிறத நம்ம இண்டிவிஜுவலா பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து பார்ட் 1 ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஸோ ப்ரிலிமினரி நம்ம முடிச்சிட்டோம். அப்புறம் பார்ட் 1 நீங்க பாத்தீங்கன்னா முதல் சாப்டர் வந்து ஜெனரல் ப்ரொவிஷன்ஸ், டெஃபினிஷன்ஸ், ரிசிப்ட் ஆஃப் ரிட்டன் கம்யூனிகேஷன், இதெல்லாம் பத்தி சொல்றாங்க. ஸோ இப்போ நீங்க இந்த சாப்டர் வைஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னா சீக்வன்ஸா பண்ணிருப்பாங்க. இப்போ 2 to 6 நீங்க செக்ஷன் 2 to 6 பாத்தீங்கன்னா தீஸ் ஆர் ஜெனரல் ப்ரொவிஷன்ஸ் இல்லையா. அதுக்கப்புறம் ஆர்பிட்ரேஷன்ங்கிற ப்ராசஸ் என்னங்க, ரெண்டு பார்ட்டிஸ் அக்ரி பண்ணிக்கிறாங்க. இது நம்ம வந்து சாப்டர் அதாவது போன லெக்சர்ல பார்த்தோம், லெக்சர் 1ல ரெண்டு பார்ட்டி அக்ரி பண்ணிக்கிறாங்க. அவங்க டிஸ்பியூட், கான்ட்ராக்சுவல் டிஸ்பியூட் வந்து ஒரு நியூட்ரல் தேர்ட் பார்ட்டி கிட்ட கொடுப்பாங்க ஃபார் டிட்டர்மினிங் த ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இல்லையா. இதுதான் ஆர்பிட்ரேஷன் நம்ம சொன்னோம். ஸோ ஆர்பிட்ரேஷனுக்கு ரிக்வயர்மெண்ட், மேண்டேட்டரி ரிக்வயர்மெண்ட் வந்து ரிட்டன் ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட். அந்த ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் இல்லைன்னா நீங்க அந்த ஆர்பிட்ரேஷன் வந்து செல்லாது. So there should be a agreement between the both parties should be in writing இல்லையா. ஸோ முதல்ல அதாவது ஆர்பிட்ரேஷனோட ஸ்டார்டிங் பாயிண்டே ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட். ஓகே, ஸோ ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் இருக்கு. அப்புறம் ஒரு டிஸ்பியூட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டிஸ்பியூட் வந்து ஆர்பிட்ரேஷனுக்கு ரெஃபர் பண்றோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த ட்ரைபியூனலை கான்ஸ்டிடியூட் பண்ணணும். அதாவது யார் அந்த ஆர்பிட்ரல் ட்ரைபியூனல் இருப்பாங்க, எப்படி அவங்க கான்ஸ்டிடியூட் பண்ணிப்பாங்க. இப்போ ரெண்டு பார்ட்டி அக்ரி பண்ணிக்கிறாங்க இல்லையா. அந்த அக்ரிமெண்ட்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, போத் பார்ட்டிஸ் வில் அக்ரி டு ஹேவ் அ ஒன் ஆர்பிட்ரேட்டர் ஆர் ஈச் பார்ட்டி வில் அப்பாயிண்ட் ஒன் ஆர்பிட்ரேட்டர். ஸோ இப்போ ரெண்டு பார்ட்டி இருக்காங்கன்னா ஈச் பார்ட்டி அவங்க ஒரு ஆர்பிட்ரேட்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த ரெண்டு ஆர்பிட்ரேட்டர் இருக்காங்க இல்லையா, ஹூ ஹஸ் பீன் அப்பாயிண்டட் பை த பார்ட்டி, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தேர்ட் ஆர்பிட்ரேட்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து 3 மெம்பர் ட்ரைபியூனல்ல ஒர்க் ஆகும். ஸோ இதெல்லாம் பத்தி டீல் பண்றது வந்து காம்போசிஷன் ஆஃப் ஆர்பிட்ரல் ட்ரைபியூனல் இன் சாப்டர் 3. இப்போ அந்த ஆர்பிட்ரேட்டர் பயாஸ்டா இருந்தா என்ன பண்றது, ஸோ இதெல்லாம் பத்தி டீல் பண்றது வந்து காம்போசிஷன் ஆஃப் ஆர்பிட்ரேட்டர். அது திடீர்னு அவர் வந்து இறந்து போயிட்டாரு, ஒரு ஆர்பிட்ரேட்டர் இறந்து போயிட்டார் 3 ஆர்பிட்ரேட்டர், அப்போ வந்து என்ன பண்றது. ஸோ இதெல்லாம் பத்தி டீல் பண்றது தான் காம்போசிஷன் ஆஃப் ஆர்பிட்ரல் ட்ரைபியூனல். காம்போசிஷன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்பிட்ரல் ட்ரைபியூனல் சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த ஆர்பிட்ரல் ட்ரைபியூனல் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் என்ன, அவங்களோட பவர் என்ன, அதெல்லாம் பத்தி சொல்றது வந்து சாப்டர் 4. சாப்டர் 5 இப்போ இந்த ஆர்பிட்ரேஷனை எப்படி கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்றது வந்து சாப்டர் 5 சரிங்களா. ஸோ சீக்வன்ஸா பார்த்தோம். முதல்ல ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து டிஸ்பியூட் வந்துச்சு, ஆர்பிட்ரேட்டர் அப்பாயிண்ட் பண்றாங்க, அது வந்து சாப்டர் 3 சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆர்பிட்ரல் ட்ரைபியூனலோட பவர் என்ன அப்படின்னு சொல்றது சாப்டர் 4. சாப்டர் 5ல அந்த ஆர்பிட்ரல் ப்ரொசீடிங்ஸ் எப்படி கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்றது சாப்டர் 5 இல்லைங்களா. அப்புறம் சாப்டர் 5ல ப்ரொசீஜர். அப்புறம் வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வராங்க, ஆர்பிட்ரேஷனோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு. அப்போ வந்து ஆர்பிட்ரல் அவார்ட், அதுக்கப்புறம் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ், இதெல்லாம் பத்தி டீல் வந்து சாப்டர் 6. அப்புறம் சாப்டர் 7 ஆர்பிட்ரல் அவார்ட் பாஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கு அகேன்ஸ்டா நீங்க சேலஞ்ச் பண்ணணுமா அப்படிங்கிறது வந்து சாப்டர் 7. அதுக்கப்புறம் ஆர்பிட்ரல் அவார்டை வந்து சேலஞ்ச் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த ஆர்பிட்ரல் அவார்டை வந்து என்ஃபோர்ஸ், அதை எக்ஸிக்யூட் எப்படி பண்றதுங்கிறது சொல்றது வந்து சாப்டர் 8. அதுக்கப்புறம் ஒரு ஆர்பிட்ரல் அவார்டோ இல்ல சில ஆர்டர்ஸோ அதுக்கு வந்து அப்பீல் நீங்க ஹையர் கோர்ட்டுக்கு ஃபைல் பண்ணோனாலோ அது வந்து எப்படி பண்ணோம்னு சொல்றது வந்து சாப்டர் 9. சாப்டர் 10 வந்து மிஸ்லேனியஸ் ப்ரொவிஷன்ஸ். ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா சீக்வன்ஸா வருது இல்லையா, ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட், அதுக்கப்புறம் அடுத்தது வந்து காம்போசிஷன் ஆஃப் ஆர்பிட்ரல் ட்ரைபியூனல், அப்புறம் வந்து மூணாவது வந்து ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ஆர்பிட்ரல் ட்ரைபியூனல், நெக்ஸ்ட் எப்படி ப்ரொசீடிங்ஸ் கண்டக்ட் பண்ணோம்னு சொல்றது கண்டக்ட் ஆஃப் ஆர்பிட்ரல் ப்ரொசீடிங்ஸ், அதுக்கப்புறம்
ஆர்பிட்ரல் அவார்ட், அதுக்கப்புறம் சேலஞ்ச் அகேன்ஸ்ட் ஆர்பிட்ரல் அவார்ட், அதுக்கப்புறம் ஃபைனாலிட்டி அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஆர்பிட்ரல் லாஸ், அப்பீல், அப்புறம் மிஸ்லினியஸ். ஸோ இந்த சீக்வன்ஸ் உங்களுக்கு புரியுது இல்லையா? இந்த சீக்வன்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டெபாசிட்ஸ் பத்தி எந்த செக்ஷன் டீல் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. அப்போ உடனே வந்து நீங்க வந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு இமீடியட்டா டெபாசிட்ஸ் எல்லாம் பத்தி டீல் பண்றது வந்து சாப்டர் பார்ட் 1 ஆர்பிட்ரேஷன்லங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது வந்து அந்த ஆர்பிட்ரேஷன் டெபாசிட்ஸ் இதெல்லாம் வந்து மிஸ்லேனியஸ் ப்ரொவிஷன்ஸ் இல்லையா? ஸோ இது வந்து மிஸ்லேனியஸ்ல இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ லாஸ்ட் சாப்டர் ஆஃப் பார்ட் 1 உடனே மிஸ்லேனியஸ்ல பாத்தீங்கன்னா செக்ஷன் 38 இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. ஓகே, ஸோ இதோட இந்த லெக்சர் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் லெக்சரில் சாப்டர் 1 பற்றி டீட்டெயில் ப்ரொவிஷன்ஸ் பார்க்கலாம். சில ப்ரொவிஷன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, பை பை, ஆல் தி பெஸ்ட்.